ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இல் எனும் வேர்ச்சொல் கொண்ட வார்த்தைகளோ அது எப்படி இல்லு வந்துச்சு, வேர்ச்சொல்லேருந்து அந்த வார்த்தை உருவாச்சு அப்படிங்கிற அந்த விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம், செகண்ட் வீடியோ பார்த்துட்டோம். இந்த இல் வந்து தேர்டு வேர்ச்சொல் வீடியோ. இந்த மாதிரி அந்த வேர்ச்சொல் கட்டுரைகளில் இருக்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக நான் தொகுத்து கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தமாக நம்ம 3 சாப்டர் நம்ம முடிக்க போகிறோம். மொத்தமே 3 பேஜ் கண்டென்ட்டு தான். ஸோ இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றபடி மற்றதும் இம்பார்ட்டண்ட்டு தான், பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது. இலவம் அப்படிங்கிறதுல வந்து இலவு அப்படிங்கிறதுலேருந்து இலவம் வந்திருக்கும். இது வந்து இல அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இலவு பிறந்திருக்கும். அடுத்து இல்லு தான் இலவாக மாறி இருக்கும். ஸோ இல்லு தான் வந்து ஸ்டார்டிங் வேர்ச்சொல். ஸோ இலவம்னு கொடுத்து அதோடய வேர்ச்சொல் கேட்டால் இல். அதே மாதிரி இது எந்த ஆர்டரில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஆர்டர் தான், இலவு இல. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இலையும் இல்லுலேருந்து தான் வந்திருக்கும். இளம்ங்கிறது இலையிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இல்லுலேருந்து வந்திருக்கும். இளம்படுதல், இந்த படுதலில் இந்த தல்விகுதி முடிஞ்சால் இளம்படு. இளம்படுங்கிறதில் இந்த இது கட்டாயி இளம் வந்திருக்கும். இளம்லேருந்து இந்த இம்மு கட்டாயி இல, அடுத்து இல். இளம்பை அப்படிங்கிறதும் இளம்ல இருந்து அதுக்கப்புறமா இல்லைருந்து வந்திருக்கும். இதில் வந்து எதெல்லாம் ரெட்டில் கொடுத்துருக்கேனோ அது வந்து புக்கில் வந்து அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக நான் இதை ஆட் பண்ணியிருப்பேன் கண்டினியூஷனுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ரெட்டில் உள்ளதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து இல் கொடுக்காம இந்த வார்த்தையவே மாற்றி கொடுக்கலாம். இளம்பாடுனா இளம்படு, இளம்படைனா இளம்படு, இலக்குனா இலை, அதுக்கப்புறமா தான் இல்லு. அடுத்து இலத்தல் அப்படின்னா இல இல் இல், இந்த இல்லு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா தான் இந்த இல். இந்த மாதிரி சேஞ்சாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஷின் கேட்கலாம். இப்போ இலத்தலோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டு ஆப்ஷன் ஏ இல், ஆப்ஷன் இ இந்த இல், ஆப்ஷன் இ வந்து அம், அது இந்த மாதிரி கூட கேட்கலாம். இல்லை ஈலே வேறு ஏதாவது அம் அர் இல்லாமல் ஈல வேறு ஏதாவது லெட்டர் வச்சு கூடி வச்சுருக்கலாம். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இலத்தல்னா இந்த லானா இந்த லா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன்சர் டிக் பண்ணக்கூடாது. இது தப்பு. ஏன்னா இல்லுங்கிற வேர்ச்சொல் தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த இலத்தலுக்கு இந்த இல்லு தான் வந்து வேர்ச்சொல் அமையும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும். பட் ஒரு கொஸ்டினாக கொடுத்து ஆப்ஷனை பார்க்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் படிக்கிறத வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் மைண்டில் போயிடும். அப்போ நீங்கள் கொஷினை பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு இதுதான் ஆன்சர்னு நீங்கள் ரொம்ப யோசிக்காமலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இலந்தை அப்படின்னா இளமை. இளமைனா இல இல் இல், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இளமை எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இளமையில் இந்த மை கட்டாயி இலன்னு வருது. இந்த இருந்து இல் உள்ளேருந்து தான் இல வருது. இந்த இல் எதுலேருந்து வந்திருக்கும்னா இந்த இல்லுலேருந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் இதோட வேர்ச்சொல். இலகுதல்னா இலகு இல இல் இல். இலக்கம்னா இலக்கு இலகு இல இல் இல். இலகுதல்னாலும் இந்த இலகுதல் இலகு இல இல் இல். இந்த இலகுங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. அந்த மாதிரி முக்கியமாக இந்த இலங்கிற வார்த்தை ரிப்பீட்டடாக வருது. இந்த இலவும் வருது ரிப்பீட்டடாக, இந்த இலகும் ரிப்பீட்டடாக வருது. ஸோ இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எலிமினேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷனாக. இலக்காரம்னா இலக்கரி இல இல் இல். இலக்கரி, இலக்காரம்னா அதோட இலக்கரியிலேருந்து தான் இலக்காரம் வந்திருக்கும். இலைமைனா இலை இல. இலைதுனா இலேசு இலசு. இல்லை இல். இதெல்லாம் மற்ற வார்த்தைகள். இதுவும் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. உள்ளரினா உள், உளவைனா உள், உள்ளும் இல்லும் ஒரே இதில் வரும், பொருந்தி வந்திருக்கும். எக்குதல் எக்கு எல்கு எல்கு. எளிதல் எலி எல். எண்ணுனாலும் எல். எல்குதல்னா எல்கு எல். எய்துதல்னாலும் எய் எல். ஏளனம்னா ஏல் எல். ஏலிதம்னா
ஏல், ஏசுதல், ஏசுனா ஏல், ஏட்டைனா ஏல். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த 3வது வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக்கோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அரும் பார்த்துட்டிங்கன்னா அர் இந்த 2ஐயும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தெரியும் எவ்வளோ பேர் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. கமெண்ட் பண்ணுங்கள். இதன் மூலிமா எனக்கு ஒரு சில ஃபீட்பேக் மாதிரி எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த டாப்பிக்கில் இருந்து பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.